சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைக்கி நான் ஒரு ஜூஸியான ஃபிஷ் ஃப்ரை ஒன்று செய்து காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? நான் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லேயே வைங்க. இப்போ லேசாக சூடாயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். இது ஆல்ரெடி நான் மீனில் மஞ்சள்தூள் போட்டு கழுவியிருக்கேன், அதனால் அரை ஸ்பூன் போடுறேன். அப்புறம் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்கப்பா, லேசாக கறிக்கிட்ட போகுது. இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டேன். இப்போ எனக்கு காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். சரிங்களா? குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? எனக்கு இது போதுன்றதுக்காக நான் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். சரிங்களா? ஒரு பாதி போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் போதும். இது போதும். நான் 4 மீன் தான் வச்சுருக்கேன். அந்த கிரேவி உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் போட்டுக்கணும். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டும் போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை இப்படியும் போட்டு வறுக்கலாம். அப்போ வந்துட்டு சாப்பிட சொல்ல வெங்காய டேஸ்ட்டும் நம்மளுக்கு வரும். இல்லை ஒரு குழம்பு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, கிரேவி மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? இதே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரிங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம். அந்த மிளகாத்தூள் வாசனை போயிடும், நம்ம பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லேசாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிங்களா? தண்ணிலாம் எதுவும் ஊற்றலை நம்ம, அது மட்டும்தான். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துங்க. இதை மூடி வைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியா, ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் போதும். மறுபடியும் நல்லா கலக்கி விட்ருங்க. நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி விட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இது ஈஸியான மெத்தட் தான், சீக்கிரமாக செய்திடலாம். நான் ஆல்ரெடி பொடி பண்ணி நான் ஒரு ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கேன். இது ஒரு மெத்தடு. இன்னும் நிறைய மெத்தடு நான் போடணுன்னா போடுறேன் நான் உங்களுக்கு, பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை 2 3 இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். பொடி போட்டு இப்போ பொடி தயாரித்து ஒன்று நான் போட்டிருக்கேன். இது ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? இது அடுத்தது நான் மேலே நான் ஃப்ரை போட்டுகிட்டே இருப்பேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இது வந்துட்டு எண்ணெய் பிரிக்கிட்டோம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கப்பா, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. சரிங்களா? நம்ம வதக்கி விட்டுட்டு கலரி விட்டுட்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. சரிங்களா? இது போதும் எனக்கு எண்ணெய். இப்போ இதெல்லாம் மீன் போட்டுக்கிறேன். பாறை மீன் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அது வந்து இந்த மாதிரி கீனி கொடுத்துருக்காங்க. நான் அப்படி போட்டுட்டேன். சிம்லேயே வச்சு வரேங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கருகிடும் கொடுத்து. இந்த கிரேவி என்ன பண்ணுற மாதிரி ஓகேங்களா? இப்போ அப்படியே மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா, சிம்மில் தான் இருக்குது. 5 நிமிஷம் மூடி, இது இந்த பக்கம் அந்த பக்கம் உப்பு காரம்லாம் இறங்கணுன்னா திருப்பி நம்ம போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நான் இப்படி வச்சுருக்கேன். வெந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நான் லேசாக திருப்பேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இல்லைன்னா தீஞ்சிடும். சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி பேனில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி ஜூஸியாக வரும் உங்களுக்கு. நம்ம தவாவில் பண்ணோம்னா அந்த மாதிரி வராது. அது மாதிரி பேனில் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். அவ்வளோதான்ப்பா. இப்போ நல்லா ஜூஸியாக வந்துடுச்சு உங்களுக்கு. நல்லாவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். 2 பக்கம் திருப்பி வச்சுட்டு நல்லா வறுத்துட்டோம் நம்ம. இவ்வளோ தான், புரியுதுங்களா? இப்போ நான் மேலே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பெப்பர் போடணும். லேசாக நம்ம காரம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் லேசாக நான் போடுறேன். சரிங்களா? இன்னும் டேஸ்ட் நல்லா வரும். அதனால் காரமும் நல்லாயிருக்கும். இது ஆன்லேருந்து நம்ம போடக்கூடாது. அப்போ கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டு டச்சிங். சரிங்களா? இப்போது இதில் இவ்வளோதான். வாங்க சாப்பிடுங்க. ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட நல்ல டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்மா. ஹாவ் எ நைஸ் டே.